ஹலோ மக்களே, வெல்கம் டு another vlog. vlogனு என்ன யோசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் vlog. மற்றெல்லாம் vlog அப்படி இப்படி தான் நான் பார்த்தேன். பட் இது டிஃப்ரெண்ட்டாக என் பல்லே வச்சு செய்வோன்னு செஞ்சது vlog. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஏமாச்சும் ஒன்று செய்யுங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். என்னென்னா இன்றைக்கி வந்து 2வது vlog. எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. நேற்றா போயிட்டு இப்படியெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு வந்தேன். நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் லுக்கு கேமராவுக்கு. ஸோ என்னென்னா நேற்று வந்து ஒரு புக் படித்தேன். த மெட்டபாமிசம், ஃப்ரான்ஸ் காஃப்கா. அவரோட என்ன மனுஷையா நீ, என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. ஒரு 50 பேஜ் தான் படிச்சிருப்பேன். கஷ்டமாக தான் இருக்குது. 50 பேஜும் ஒரு மாதிரி மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடப்பார் தெரியுமா ஒருத்தன். இந்த ஒரே இதை வச்சு உடைச்சா பக்கம் தெரிச்சிடும். இது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனசை உடச்சி 50 பேஜுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அது சிம்பிளாக ஒன்றும் இல்லை, உருமாற்றம்னா கிராஃப்ட். பேர் வந்து காஃப்கா. இல்லை இந்த சரியா இப்போ என்ன இந்த பேசிக்காக என்ன நடக்கும்னா, ஒரு ஆண், பேசிக்கலி சொல்ல போனால் ஆண், சொசைட்டி சொல்கிற மாதிரி ஒரு ஆண் என்னென்னா வேலைக்கு போகாட்டி, அதுவும் ஒரு 4 பேர் குடும்பத்தில் வேலைக்கு போகாட்டி அவன் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறப்படுறான் அப்படிங்கிறது தான் இது பேசிக்காக சொல்லியிருப்பான். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மா அப்பா எப்படி பார்க்குறான், அவங்க தங்கச்சி எப்படி பார்க்குறாங்க, இவனை எப்படி பார்த்துக்கிறான், ஒரு ரூமுக்குள்ளே இவனே அடைச்சிக்கிட்டு. எனக்கு இந்த ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறப்ப இது கனவுலேருந்து தான் அப்படியே ஒரு தூக்கத்துலேருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அது எனக்கு இப்போயும் தோணுது, அது தூக்கமாகவே இருந்துடக்கூடாதா, அது கனவாக கலைஞ்சிடக்கூடாதா அப்படின்னு. சில டைம் நம்ம லைஃப்பை யோசிச்சு பார்த்தா, ஓகே நம்மளும் வேலைக்கு போகாட்டி சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நம்மளை அப்படி தான் ஒரு வண்டு மாதிரி பார்ப்பான். ஏன்னா சும்மா வீட்டில் இருக்கான், கொடுக்குறத சாப்பிட்றான். இட்ஸ் ஹர்ட் மோர் தென் எவ்ரிதிங். ஸோ அதுக்கப்புறம் இந்த புக்கில் வந்து நேற்று 50 வரைக்கும் தான் படிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த 2 புக், திங்க் அண்ட் க்ரோ ரிச் அண்ட் ஆல்சோ த அட்டாமிக் ஹேபிட். மஸ்ட் ரீடாக நான் நிறையா வாட்டி வாசிக்கிறேன். இந்த புக்கை வந்து நான் இது வந்து ஒரு 3வது வாட்டி வாசிக்கிறேன். என்ன தெரில, இது ஒவ்வொரு வாட்டியும் வாசிக்கிறப்பையும் நான் அப்போ வச்சதுக்கும் இப்போ வாசிச்சதுக்கும் என்னாலே ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணிக்க முடியுது. இட்ஸ் மீன், நான் அந்த டைமில் வாசித்தப்ப எனக்கான ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை வச்சு ஓகே இப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோ ஆகிறப்ப ஒரு 1 இயர், அந்த 1 இயர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் செகண்ட் 4th டைம் கூட வாசிக்கிறப்ப எனக்கு இப்போ ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஒரு வேறு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு ரைஸெல்லாம் பண்ண மாட்டேன். அதில் எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். When I start something or some places, I read this book. இது வந்து எனக்கு ஒரு பைபிள் மாதிரி. இது வந்து நெப்போலியன். இது வந்து நான் நினைக்கிற மாதிரி இது வந்து இப்போ வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, மேபி இது கூட ஆகிருக்கலாம். இது சரியா? இது வந்து ஒரு நெப்போலியன். இதில் வந்து ஒரு 25 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒன் ஆஃப் த பிகாஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் தட் டைம். ஐ திங்க் அந்த பில்லியனியர்லாம் வந்தாங்க அந்த டைமில் வந்து இந்த அமெரிக்கன் ஸ்டீல், ஹென்ரி ஃபோர்ட், அப்புறம் வந்து பல்பை கண்டுபிடிச்ச எடிசன்ஸ், இவங்களோட இருக்கப்போ இந்த புக் எழுதியிருக்காரு. இதை எழுதுகிறப்ப இல்லாட்டி எனக்கு இதை வாசிக்கிறப்ப நான் ஒன்று தான் தோணுது.
நிறைய விஷயங்களோட சம்மந்தப்படுது நம்ம லைஃப், பிஸ்னஸ், நம்ம எல்லாத்தோடையும் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ இது இவ்வளோ தான் நினச்சின்னா நேற்று வேலைக்கு காலையிலே எழுந்திரிச்சேன், வேலைக்கு போனேன், சாப்பிட்டே தூங்கிட்டேன், புக்கு வச்சு சாப்பிட்டே தூங்கிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்கல. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே தான். நாளைக்கு 4ஆம் தேதி வந்து புதுசாக ஒரு மெம்பர் வருவார். அது என்னன்னா, நான் வந்து நாய்க்குட்டி வாங்க போகிறேன். அந்த நாய்க்குட்டி வந்து வீட்டில் விட்டுட்டு நாளைக்கு எதுவும் 4ஆம் தேதி போடணுமான்னு தெரில, ஏன் பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி கண்டிப்பாக திங்கக்கிழமை தெரிட்டு போட எப்படி போட்டுருவேன். வீலாக் தானே, எடிட்டும் பண்ண தேவை. நல்லா தான் இருக்குது இந்த லாக், அப்படியே முன்னுக்கும் கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி. ஓகே, பாய், டாட்டா.